2009 வக்ஃப் போர்டுக்கு மொத்தமாக இருந்த சொத்து 4 லட்சம் ஏக்கர். 2024 இதுல 5 வருஷம் அவங்க ஆட்சி, 10 வருஷம் மோடி ஆட்சி. இப்ப அவங்க 9.47 லட்சம் ஏக்கர்ங்கிறாங்க. அப்ப எங்க இருந்து இந்த 5.4 ஏக்கர் லட்சம் ஏக்கர் வந்துச்சு? 2012 கர்நாடகாவில் மொத்தம் 2 லட்சம் கோடிக்கு ஸ்கேம் நடந்திருக்குங்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்திருக்கு. முஸ்லிம் பர்சனல் லா வாய்மொழியாக நான் தானம் கொடுத்தால் செல்லும்ங்கிறாங்க. இப்போதைக்கு மக்கள் விற்பனை வாங்குதல் செய்து பதிவு செய்யப்படும். ஆனால் இறுதி முடிவு ஆர்டிஓ விசாரணைக்கு பிறகு நடக்கணும். அப்பன்னா இன்னும் வக்ஃப் போர்டு கிளைமை வாபஸ் வாங்கல. இந்து அல்லாதவருக்கு இந்து கோயில்கள் சொத்துக்களை தானம் குத்தகை கொடுப்பது தப்பு. அதுல இவர் சொகுசு பார்க் குயின்ஸ்லாந்து கட்டி வச்சுட்டு வக்ஃப் என்றால் அறக்கட்டளை, அவ்வளவுதான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மயிலாப்பூர் பேயாழ்வார் கோயில் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலம், அதில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதை எங்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கல, இதே பெருந்தன்மையோட மக்கள் புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு வக்ஃப் வாரிய தலைவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இதுக்கு முதல்ல பதில் சொல்ல வேண்டியது இந்து அறநிலையத்துறை. ஏன்னா இங்கே மாத்திரம் இல்லை, திருச்செந்துறை கிராமம்ங்கிறது கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்ல அதை வச்சு தான் இந்த வக்ஃப் வாரிய சட்டமே வந்திருக்கு. முந்தானே அந்த சட்டம் அங்கே மசோதா பாஸ் பண்ணி ஆயிடுச்சு. அதை சட்டமாக்குவதற்கு முன்பாக ஜேபிசி போட்டு இப்போ அதை இது பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அந்த சட்டம் பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்ட பிறகு இப்போ திருச்செந்துறையில் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னதாக செய்தி வருது. அதே மாதிரி விருதாச்சலத்தில் 300 ஏக்கர் கொண்ட நிலம் இப்போ அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு இப்போ நீங்க அந்த கலெக்டர் சொன்னதை நீங்க படிச்சு சொன்னால் இப்போதைக்கு மக்கள் விற்பனை வாங்குதல் செய்து பதிவு செய்யப்படும். ஆனால் இறுதி முடிவு ஆர்டிஓ விசாரணைக்கு பிறகு நடக்கணும். அப்பன்னா இன்னும் வக்ஃப் போர்டு கிளைமை வாபஸ் வாங்கல. ஆனால் பார்லிமெண்ட் வரைக்கும் இவங்க போயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா 2009 வக்ஃப் போர்டுக்கு மொத்தமாக இருந்த சொத்து 4 லட்சம் ஏக்கர். 2024 இதுல 5 வருஷம் அவங்க ஆட்சி, 10 வருஷம் மோடி ஆட்சி. இப்ப அவங்க 9.47 லட்சம் ஏக்கர்ங்கிறாங்க. அப்ப எங்க இருந்து இந்த 5.4 ஏக்கர் லட்சம் ஏக்கர் வந்துச்சு? இப்ப திருச்செந்துறைக்கு எப்படிடா வந்தது அப்படின்னு கேட்டால், மங்கம்மாள் இருந்த ராணி மங்கம்மாள் கொடுத்த செப்பு பட்டயம் இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த 2022 வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாதா? அந்த பட்டயம் உண்மையா பொய்யா? இப்ப அது ஏன் இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? இன்னொன்னு, யாருக்காவது கோயிலை தானம் பண்றதுக்கு உரிமை இருக்கா? இது அடுத்த பிரச்சனை. இப்ப நான் அவர் சொன்னதுக்காக நான் வேற சில உதாரணங்களை கொடுத்துட்றேங்க. நம்ம நுங்கம்பாக்கம் இருக்குங்களா? நுங்கம்பாக்கத்தில் தாங்க ஹெச்ஆர்என்சியோடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க. நுங்கம்பாக்கத்தில் அகஸ்தீஸ்வரர் கோவில்னு இருக்குதுங்க. அந்த கோவிலிற்கு 25,000 கோடி சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு. இது வரைக்கும் ஹெச்ஆர்என்சி மீட்கல. இது ஒரு பக்கம். அந்த கோவில் இடத்தில் முஸ்லிம்களுடைய மசூதி ஆக்கிரமிப்பு இருக்கிறது. அதை அகற்றணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இதுவரை நிறைவேற்றப்படலை. இன்னொரு செய்தி, 1000 விளக்கு மசூதியே அகோபிலமட இடத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வடபழனியில் உங்களுக்கு குமரன் காலனியில் ஒரு மசூதி, அதற்கு ஒரு சந்து வழியாக ஏற்கனவே வழி இருக்கு. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு முக்கியமான 40 அடி ரோட்ல இருந்து இன்னொரு வழி வேணும்னு சொல்லிட்டு வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பக்தர்கள் எதிர்ப்பை மீறி திமுக அரசு கொடுத்துள்ளது. இப்ப இதெல்லாம் என்னங்க பண்ணுவீங்க? சரியா? இப்ப அவர் அதுல சொல்லி இருக்கார், அது பேயாழ்வார் கோயில் இருக்கிறது, இந்துக்கள் எல்லாம் தெய்வ வணக்கம் கொண்டவர்கள் மதிக்கிறோன்றாங்க. நான் ஒரு பைபிளியல் ஆராய்ச்சியாளருங்க. குரானில் உள்ள அல்லாஹ் தெய்வத்தை இவர்கள் வணங்குகிறார்கள். குரான், அரபி குரான் தொன்மத்தில் உள்ள அல்லாஹ் செய்த காரியங்கள் எல்லாமே வரலாற்று ரீதியில் பைபிளில் இருந்து எடுக்கப்பட்டவை. பைபிளில் உள்ள எல்லாமே உண்மையில் நடந்தவை இல்லை. இவை மனித கற்பனையின் வளமான கட்டுக்கதைன்னு இஸ்ரேல் தொல்லியல் துறை இயக்குனர் இஸ்ரேல் ஃபின்கன்ஸ்டைலுடைய தி பைபிள் அன்எர்த்னு கூறுது. அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, there is no revelation that happened in the Gulf ஏரியாங்கிறார். அதாவது வளைகுடா பாலைவன பகுதிகளில் இறைவன் எந்த ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவும் பேசவில்லை அப்படிங்கிறார். ஸோ நம்மை பொறுத்தவரை அனைத்து மதங்களும் சமம், எல்லோரும் எல்லாம் வழிபடணும். இப்போ உரிமை கொண்டாடுறதுனால தான் பிரச்சனை வருது. இதே மாதிரி இதுல விருகம்பாக்கத்துல சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில்னு சோழர் காலத்து கோயிலுக்கு 10 ஏக்கர்ல குளம் இருக்கு. அந்த குளம் எங்களுக்கு சொந்தம்னு இவங்க ஆக்கிரமிச்சது வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால்,
உங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று எடுத்தீங்கன்னா தினத்தந்தி ஆஃபீஸ் தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ ஈவேரா திடல் தினத்தந்தி ஆஃபீஸுக்கு எழுத்தாப்புல 9 ஏக்கரில் கிர்க் சர்ச் அப்படின்னு செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்னு இருக்குது. கிர்க்குங்கிற ஒரு கிறிஸ்தவ குரூப்புக்கு சொந்தமானது. அவங்க அதில் அந்த 9 ஏக்கரில் ஒரு 3/4 ஏக்கரோ 1/2 ஏக்கரில் மாத்திரம் தான் சர்ச் ஒரு மூலையில் இருக்குது. மீதமுள்ள 8.5 ஏக்கரில் மால் கட்ட போகிறேன், கமர்ஷியலாக வர்த்தக மால் கட்டுறேன்னு அப்ரூவலுக்கு போகிறாங்க. போன உடனே சிஎஸ்ஐ சர்ச் விழிச்சுக்கிட்டு இந்த இடம் வந்து சிஎஸ்ஐக்கு சொந்தமானது, இப்போ வழிபாட்டுக்காகத்தான் அந்த பிரிவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோன்னு கேஸுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறப்ப கடைசியில் பார்த்தால் அது ஆர்மிக்கு சொந்தமான இடம், குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி 76 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி லீஸ் கொடுத்தனா 86 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 86 வருஷமா 9 ஏக்கரில் 8.5 ஏக்கரை அவங்க யூஸ் பண்ணல. இப்ப பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்ப ஒரு கவர்மெண்டோ இல்ல வேற ஏதோ ஒரு பர்பஸுக்காக நிலம் கொடுக்கப்பட்டால் அந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணலன்னா அது திரும்பி வந்துரும்னு அர்த்தம். இப்ப 85 வருஷமா நம்ம கண்ணு முன்னாடி 40லயோ என்னமோ கொடுக்கப்பட்டதுன்றாங்க. 40ல இருந்து இப்ப 84 வருஷமா நீங்க அந்த பர்பஸ் யூஸ் பண்ணலன்னா அது ஆர்மிக்கு ரிட்டர்ன் போகணும். இப்ப ஆர்மிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் எக்மோருக்கும் நடுவில் இவ்வளவு பெரிய இடம் இருந்தால் அவர்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சர் ஏதாவது வார் வந்ததுன்னா எவ்வளவு பெரிய யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி எவ்வளவு சொத்துக்கள் எவ்வளோ அறக்கட்டளையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வக்ஃப் என்றால் அறக்கட்டளை, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ட்ரஸ்டுடைய இடம்னு சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனால் முஸ்லீம்கள் ஒரு பிளாக்காக ஓட்டு போடுறாங்கிறதுனால 1954 இருந்த சட்டத்தில் இல்லாத பல பிரிவுகளை 1995 அன்னைக்கு மைனாரிட்டி அரசாக இருந்த நரசிம்மராவ் மன்மோகன் சிங் ஆட்சியும் பிறகு 2013 கொண்டு வந்த ஷரத்துகள் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப அதுல இன்னும் ஒரு ஷரத்து இருக்குங்க. என்னன்னு சொன்னா, இப்ப நான் உங்க சேனல்ல ரியல் ஒன் சேனல்ல வந்து பேசுறேன். நான் வெளியில போயிட்டு இந்த ரியல் ஒன்னை நான் வக்ஃபாக இந்த மசூதி கொடுக்குறேன்னா கொடுக்கலாமா? எனக்கு ஓனர்ஷிப்பே ப்ரூவ் பண்ண வேண்டாம், எனக்கு அது பொசிஷன்ல இருக்குன்னு சாட்சி இருந்தா போதும். ஸோ இப்ப இந்த திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல வக்ஃப் கமிட்டி தீர்மானிச்சா யாரும் அப்பீலே பண்ண முடியாது எந்த கோர்ட்லையும் அப்படின்னு இருந்ததை இப்ப மாத்தி கலெக்டர் கிட்ட போகலாம். கலெக்டருடைய தீர்மானம் சரியில்லை என்று சொன்னால் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் போலான்றாங்க. சார், உயர்நீதிமன்றத்துக்கு போனா எத்தனை வருஷம் ஆகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எந்த வழக்கும் முடியறதில்லை சிவில் கேஸ்னா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸுமே ஒன்றும் கிடையாது. இதை தாண்டி இது வக்ஃப் ஆக்டுக்கு மாத்திரம் தான் சொல்கிறோம். இதை தாண்டி முஸ்லீம் பர்சனல் லா, முஸ்லீம் தனிநபர் சட்டங்கள் படியாக வாய்மொழியாக நான் தானம் கொடுத்தால் செல்லுங்கிறாங்க. இப்போ 4 அண்ணன் தம்பி இருக்காங்க முஸ்லிம்களுக்குள்ளேயே. ஒரு அண்ணன் கொஞ்சம் பணக்காரன், கொஞ்சம் பலம் உள்ளவன், அரசியல்வாதி. மீதிய 3 பேருக்கும் கிடையாதுன்னு எனக்கு தானம் கொடுத்தாரு அப்பா சாவறதுக்கு முன்னாடின்னு சொன்னால் மாற்ற முடியும். அதே மாதிரி எந்த சொத்தை வேணாலும் எனக்கு ஹிப்பா, இதுக்கு பேர் ஹிப்பா நாமான்னு பேர், ஹிப்பா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் மாற்ற முடியும். கிட்டத்தட்ட எனக்கு நினைவு சரி என்றால் சுந்தர வரதராஜ குலத்திற்கு டாக்குமெண்ட் காட்டுங்க அப்படின்னு கேட்டப்போ இது ஹிப்பா கொடுத்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே மனித நேயத்திற்கும் மனித அறத்துக்கும் 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கோம். இதற்கு மாறுபாடாக இருக்கிறது. இப்போ இன்னொன்று, இப்போ கோயில் இடம் இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இப்போ இந்த பெரும்பாலான பெரிய கோவில்கள் எல்லாமே அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது 3 பெரிய கோவில்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லவர் காலம், பிறகு சோழர் காலம், அப்புறம் நாயக்கர் காலம், இவங்க தான் கட்டினது. இதுக்கு அடுத்தது பக்தர்கள் பணம் இதுவும் வரும். இப்போ இந்த கட்டின அரசர்கள் யாருமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுக்க கூடாதுன்னு தான் பல்வேறு தானங்களை கொடுத்து கோவிலை பக்தர்கள் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. அந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் 60,000 கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 60,000ல் 55,000 கல்வெட்டு இருக்கிறது கோயில்களில். இந்த கல்வெட்டுகளில் சின்ன சின்ன விளக்கேற்றுற தானம் அந்த மாதிரிலாம் இருக்கும். மீதி நிலதானம் தான் 20,000க்கும் மேற்பட்ட. இதே மாதிரி செப்பேடுகள் இருக்கு. இது எல்லாமே இந்த கோயிலை அரசு கட்டுப்பாட்டில் இல்லாமல் பக்தர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க, சுய கட்டுப்பாட்டில் இருக்கணும்ட்டு தான் தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். திருக்கண்ணமங்கைன்னு சொல்லி திருவாரூர் பக்கத்தில் ஒரு ஊர், பக்தவச்சல பெருமாள் கோவில். அந்த கோவிலிற்கு 400 ஏக்கரை நாயக்கர் காலத்தில் தானம் கொடுத்த செப்பேடு ஒன்று கிடைச்சது. அது கிடைச்ச உடனே அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பரான மூத்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்கள் கேட்டப்ப அதை காணும்னாங்க. அவர் திருப்பி கேட்க கடைசியில் ஒரு கோயில் ஈவோ வீட்டில் இருக்குன்னாங்க. ஒரு கோயில் சொத்தை எடுத்து கடைசியில் அது கிடைச்சிச்சு. உடனே ஒரு பரப்பப்பட்டது. அந்த செப்பேடே போலியான. அதுக்கப்புறம் துறை சார்ந்த நிபுணர்களிடம் போடக அது உண்மைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த 400 ஏக்கரையும் மீட்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியாச்சு. இது சொல்லி 5 வருஷம் ஆச்சு.
இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நடக்கல. கண்டெம்ட் போட்டு அந்த ஈஓவையே நான் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னெலாம் பேசிச்சு. நான் சொல்றது சென்ற ஆட்சி அப்போ, இந்த ஆட்சி வந்து 4 வருஷம் ஆச்சு. இவ்வளோ தூரம் போவேனாங்க, அது திருவாரூர்லாம் போவேணாம், இங்கே ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி சுங்குவார் சத்திரம் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், இதுக்கு நடுவில் பாப்பாஞ்சத்திரன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த பாப்பாஞ்சத்திரங்கிற ஊரில் காசி விஸ்வநாதர் வேணுகோபால சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலிற்கு வெங்கையாங்கிற ஒரு ஜமீன்தார் 1867 நினைக்கிறேன், வருடங்கள் ஒரு முன்ன பின்ன ஒரு 4-5 வருஷம் இருக்கலாம். அப்போ 177 ஏக்கர் நிலத்தை 2 கிராமங்கள் முழுமையாக, இருங்கோட்டை மற்றும் பழஞ்சூர் கிராமங்கள் முழுமையாக வந்து அந்த கோயிலுக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இடிஞ்சு கிடக்குங்க. அந்த இடத்துல யார் இருக்கா? பழஞ்சூர், இருங்கோட்டைனா இருங்காட்டுக்கோட்டையான்னு எனக்கு தெரியல. பழஞ்சூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே குயின்ஸ்லாண்ட் இருக்குது, பக்கத்தில் சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, எய்த்தாப்பில் லயோலா கல்லூரி எல்லாம் இருக்குது. நான் அது பக்கத்தில் பல இடங்கள் வேல்யூவும் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ வேல்யூவர் நான் பண்ணியிருக்கேன். லயோலா காலேஜ், லயோலா மேனேஜ்மெண்ட்டுடைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது பழஞ்சூர்லேயே. இல்லை, இவங்க வந்து பல வழக்குகள் வந்து சென்னை லயோலா மெட்ராஸ் சாந்தோம் சர்ச்சிலேருந்து விலகி பாளையங்கோட்டையோ இதையோடையோ லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய ஊழல். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப பெருசாக மாட்டோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள் வரைக்கும் நான் பேசுகிறேன். லயோலா கோயில் இடம்லாம் சில குமுதம் ரிப்போர்ட்டரில் கூட வந்துச்சு. அதுக்கு இது வரைக்கும் எனக்கு ஆதாரம் கிடையாது. நான் ஆதாரம் இருக்கிறது மாத்திரம் தான் பேசுகிறேன். ஸோ இப்போ பழஞ்சூர் கிராமத்தில் 177 ஏக்கரை மீட்கிறதுக்கு இது வரைக்கும் HRNC என்ன பண்ணியிருக்கு? எதுவுமே பண்ணல. ஸோ அங்கே இருங்கோட்டை கிராமம்னு சொன்னீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டையான்னு எனக்கு தெரியல. பழஞ்சூரில் G ஸ்கொயர் ஒரு லே அவுட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இப்போ 6000 ரூபா கமர்ஷியல்னா 6000 ரூபா, ரெசிடென்ஷியல்னா 5000 என்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை பற்றி எந்த கிளாரிஃபிகேஷனும் வரல. குயின்ஸ்லாண்டுக்கு 20 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணுறதுக்கு குத்தகை கொடுத்தாங்க. மக்களுக்கு ஒரு சின்ன நினைவிற்காக குயின்ஸ்லாண்ட் என்பது இன்றைக்கு இத்தாலி காங்கிரஸ், இத்தாலி ராஜா ராணி சோனியா காங்கிரஸுடைய எம்எல்ஏவாக, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவாக இருக்கிற ஊர்வசி அமிர்தராஜுக்கு சொந்தமானது. அவருடைய தாயார் சென்னை கிண்டியில் பாஸ்டராக இருக்கிறார். ஹிந்து அல்லாதவருக்கு ஹிந்து கோயில்கள் சொத்துக்களை தானம் குத்தகை கொடுப்பது தப்பு. அதுல இவர் சொகுசு பார்க் குயின்ஸ்லாண்ட் கட்டி வச்சுட்டு இப்ப வழக்கு போய் சென்னை உயர் நீதிமன்ற பெஞ்ச் 2 நீதிபதிகள் பெஞ்ச் இவர் வந்து கொஞ்சம் போர்ஷன் HRNC லேண்டு, கொஞ்சம் ரெவின்யூ லேண்டு. HRNCக்கு வாடகை பாக்கி 9.5 கோடி இல்லை 8.5 கோடி, இதுக்கு ரெவின்யூக்கு 2 கோடி பாக்கி இருக்கு. இதை கொடுத்துட்டு காலி பண்ணணும்னு போடுறாரு. இது 1 மாசம் 2 மாசம் நடந்து நாங்கள் போய் மீட்கிறோன்னு ஒரு நாளைக்கு போய் ஏதோ சீல் வச்சுட்டு வந்தேன்னு கூட நம்ம துறை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு போய் 2 பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து 1 பெஞ்ச் நீதிபதிகிட்ட போய் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் அவங்களுதுன்னு சொல்றாங்க. இவங்க வந்து HRNC அவங்களுக்குள்ள முடிக்கிற வரைக்கும் எங்களை தொந்தரவு கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்க. இப்ப இது இருக்கிறது 20 ஏக்கருக்கு தான். இப்ப நான் சொல்றது மொத்தம் 177 ஏக்கர். இந்த செப்பேடுகள் செல்லும் அப்படின்னு இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் செல்லும்னு கொடுத்தாச்சு. என்னன்னா 1950லயோ 60லயோ இந்திரா காந்தி அம்மையார் வந்து அன்னைக்கு வந்து மன்னர் மானிய ஒழிப்பு நில உச்சவரம்பு சட்டத்துக்கு கீழே இதை வந்து ரெவென்யூ எடுத்துக்கிட்டதா இருக்கு. கோயில் சொத்துக்களை எடுக்க முடியாது, அதே டிஸ்பியூட்டபிள் சப்ஜெக்ட். ஸோ கோயில் சொத்துக்களை மீட்கணும். இன்னும் எளிதா மக்களுக்கு புரியறதுக்கு சொல்லிடுங்க. கோவிலே இல்லை, முழுக்கவே அழிஞ்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் சொல்லிடுறேன். பாபுராயன்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, திண்டிவனத்து பக்கத்தில், ரைட் சைடில் போனுங்க. அங்கே இருக்கிற விஜய வரதராஜ பெருமாள் கோவில், அந்த கோவிலுக்கு 600 ஏக்கர் இடம் உண்டு. ஆனால் பாலடைஞ்சு கிடக்கு. அதுக்கு ஒரு பரங்கரை அரங்கர்த்தா அரங்காவலர் இருந்தார், தர்மகர்த்தா இருந்தார். அவர் என்ன பண்ணார், கோயிலை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 125 ஏக்கரை ஒரு கல்வி குழுமத்துக்கு லீஸுக்கு கொடுத்தாருங்க. அது HRNCயில் பர்மிஷன் வாங்கலன்னு சொல்லிட்டு 2013-14 வாக்கில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு HRNC கோயிலை அவரை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அந்த கல்வி குழுமம் இன்னைக்கு அங்கே அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு 10 மாடி கட்டி வருடம் பல கோடிகள் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கோயில் பாலடைஞ்சு கிடக்கு. அந்த பெருமாள் கோயில் 19 ஏக்கர்ல இருக்குங்க. பூலோக வைகுந்தம்னு பேரு. அந்த கோயில்ல ஒரு சிவன் கோயில் சன்னதியும் இருக்குது. பெருமாள் கோயில் வாசல் சன்னதியெல்லாம் உடஞ்சி கிடக்குது. இப்போ சிவன் கோயில், அந்த ஊரில் சிவன் கோயில் எங்கே இருக்குன்னே யாருக்கும் தெரியல. இதுதான் HRNCயுடைய நிலைமை. இப்போ அந்த கோயிலுக்கு பூசாரியே இல்லாமல் சங்கர மடத்தின் சார்பாக ஒருவர் வந்து ஒருவேளை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த குழுமம் யாருன்னா SRM காலேஜ், SRM அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு போட்டிங்கன்னா வந்து பாபுராயன்பேட்டையில் தான் இருக்குது. 125 ஏக்கரை ஏலத்துக்கு எடுத்து 10 மாடிக்கு கட்டடம் கட்டி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் மீட்கிறதுக்கு இந்து அறநிலையத்துறை பண்ணுங்க. இதையெல்லாம் தாண்டி கோயில் யாருக்கு சொந்தம், அரசுக்கா பக்தர்களுக்குன்னு தெளிவாயிடுச்சு. இது எப்படி தெளிவாச்சுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேங்க.
தஞ்சாவூர் பக்கத்தில் பட்டூருங்கிற ஊரில் திடீர்னு தோணுனா பல சிலைகள் கிடைக்குது. அந்த சிலைகளோட பார்த்தா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னப்ப ஏதோ ஒரு மியூசியத்தில் லண்டனில் ஒரு மியூசியத்தில் இருந்தது இந்த கோயில்துன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பல ஃபோட்டோக்கள் கிடச்சி அதை கிடைச்ச உடனே அதை மீட்கிறதுக்கு போனால் இது நாங்கள் கனடாலேருந்து எங்களுக்கு யாரோ வித்தாங்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமாக இந்து அறநிலைத்துறை, தமிழக இந்து அறநிலைத்துறை சார்பாக அன்றைக்கு தொல்லியல் இயக்குநராக இருந்த திரு நாகசாமி அவர்கள் அந்த ஊர் மண்ணை எடுத்துட்டு போய் அந்த நடராஜர் சிலைக்கு அந்த மண்ணோட அதை ஃபோரன்சிக் ப்ரூஃப் பண்ணிட்டு அதை தாண்டி இந்த கல்வெட்டு செப்பேடுகள்லாம் ஒரு வாசகம் இருக்குங்க. சூரிய சந்திரர் உள்ளவரை இந்த கோவிலிற்கு இந்த தானம் செல்லும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சூரியனும் சந்திரனும் எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் அந்த கோவிலிற்கு அந்த சொத்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவிலே இல்லைங்க. நான் சொல்றது அந்த ஊர்ல கோவில் முழுமையாக மறைந்து விட்டது, வெள்ளத்திலேயோ இல்ல சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்புல எப்படியோ அழிஞ்சு போயிடுச்சுன்னா நடுவில் 400 வருடம் உங்களுக்கு. இப்ப அதனால அந்த விக்கிரகம் என்பது ஒரு மைனர், அதாவது கோவில் விக்கிரகம்ங்கிறது ஒரு மைனர். அவருடைய உரிமையை காப்பாற்றுவதற்கு எந்த பக்தர்களுக்கும் உரிமை உள்ளதுன்னு சொல்லிட்டு லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதை மீட்டுட்டோம். இதை உலகம் ஃபுல்லா இன்னைக்கும் இந்த பட்டூர் நடராஜர் கேஸுங்கிறது கலைப்பொருட்கள் மீட்புக்கு வருதுங்க. அதனால எந்த ஒரு நபரும் எந்த ஒரு வக்ஃப்க்கும் இதை தானம் கொடுக்க முடியாது. இதை நம்ம இந்து அறநிலைத்துறை சொல்லணுங்க. ஒன்னும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஒயிட்ஸ் ரோட்ல 2 கோயிலை இடிச்சிட்டு மெட்ரோ கட்டுறத பக்தர்கள் கேஸ் போட்டாங்களே தவிர இந்து அறநிலைத்துறை தானம் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்து இப்போதைக்கு தள்ளி வைக்கணும், கோயில் இடிக்காம கோபுரத்தை தள்ளி வச்சுட்டு திருப்பி கட்டணும்னு தீர்ப்பு வருதுங்க. தயவு செய்து இப்ப நீங்க எப்படி நீங்க வக்ஃப்னு சொல்லிக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா கோவில்களையும் ஒன்னும் இல்லைங்க 2 கோயில் மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப மெட்ராஸ்ல இருக்கிற சென்னை மாநகர கல்வெட்டுகள்னு சொல்லி தமிழக தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகங்க. அதுல இந்த பக்கம் 1ல இருந்து பக்கம் 197 வரைக்கும் முதல்ல ஒரு 98 பக்கத்துக்கு திருவல்லிக்கேணி வருதுங்க. அதுக்கப்புறம் மயிலாப்பூர் வருது. ஆனால் திருவல்லிக்கேணி மயிலாப்பூர்ல பெரும்பாலும் உள்ளவை பார்த்தசாரதி கோவிலிலும் கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கிற கல்வெட்டு, மிச்ச கோயில்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த 2 கோயில்லையுமே 60% கல்வெட்டு மற்ற கோயில் கல்வெட்டா இருக்கு. உதாரணமாக பார்த்தசாரதி கோவில்ல திரிசூலம் கோவில் கல்வெட்டு இருக்கு, பல்லாவரத்துக்கிட்ட திருவான்மையூர் கோயில் கல்வெட்டு இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் கல்வெட்டு இருக்கு. இதெல்லாம் அதே மாதிரி மற்ற கோயில்கள் தான் இருக்கு. இது எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டால் 16ல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை போர்ச்சுகீஸ் மற்றும் அதுக்கு முன்னாடி ஆற்காடு நவாப் ஆட்சியின் போது பல கோவில்கள் கொள்ளையடிப்பதற்காக சேதம் செய்யப்பட்ட பொழுது அங்க இருந்த கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு போகாம இங்கேயே பதிச்சுட்டாங்க. ஸோ இது போல பல நடந்திருக்கு. அதனால இது எல்லாத்தையும் பார்த்து மீட்க வேண்டியது இந்து அறநிலைத்துறை. அவங்க அதை பண்ணல. இப்ப கோயிலையே சொந்தம்னு சொல்றப்ப இதை தடுக்கிறதுக்கு ஒன்னும் ஸ்டெப் எடுக்கல. இந்த சட்டத்தையும் எதிர்க்கிறாங்க. இதை பல முஸ்லிம்கள் வரவேற்று பேசியிருக்காங்க. வக்ஃப் போர்டு ஊழல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போய் தேடினீங்கன்னு சொன்னீங்க கூகுள்ல 2012ல கர்நாடகாவில் மாத்திரம் 2 லட்சம் கோடிக்கு ஸ்கேம் நடந்திருக்குங்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்த 4 லட்சம் ஏக்கர் பார்த்தாலே அதுக்குள்ள இருந்து வருஷத்துக்கு 200 கோடி கூட வரலன்னு சொல்றாங்க. தயவு செய்து நீங்கள் உண்மையாக உங்கள் சொத்துக்களை மீட்குங்கள், மற்றவர் சொத்துக்கு போக வேண்டாம். தான் என்னுடைய வேண்டுகோள். நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் இப்ப மிக்க நன்றி சார்.